வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்கள். a very happy and healthy morning. இது டாக்டர் ஆன் கால் powered by சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் அத்தனைக்குமே நம்மளோட நேர்லை நிகழ்ச்சியில தினம் தினம் டாக்டர்ஸ் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சிறப்பு துறை சார்ந்தும் ஆரோக்கிய தகவல்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் உடல் நலம் குறித்து நம்ம பேச போறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெண்கள் உடல் நலம் அப்படின்னா கண்டிப்பா ஓகே, குழந்தையின்மை பத்தி தான் நிறைய பேர் கேட்பீங்க. பட் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு பெண்கள் உடல் நலம் பொறுத்த வரைக்கும். அதாவது ஒரு காமன் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு சில வயிற்று வலிகள், கருப்பை சார்ந்த தொந்தரவுகள், அது இல்லாமல் உடல் சார்ந்த தொந்தரவுகள், ஹார்மோன் பிரச்சனைகள், இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க, ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்லேருந்து. வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. டாக்டர், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தையின்மை மருத்துவம் இதெல்லாம் பற்றி பேச போகிறோம். பட் இருந்தாலும் பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஹைஜீன் சார்ந்த விஷயங்களும் சரி, இந்த இன்ஃபெக்ஷன் சார்ந்த விஷயங்களும் சரி, கண்டிப்பாக இதை பற்றி நம்ம டீச் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கும், ஒரு ஆஸ் அ மதராவோ ஆஸ் அ பேரண்டாவோ. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு இட்ஸ் எ வெரி குட் இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து ஒரு அழகான ஒரு இனிஷியேட்டிவ். பிகாஸ் இப்போ நீங்கள் குழந்தைங்கள் வந்துட்டு எல்லா பெண் குழந்தைங்களுமே இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோயிங் டு ஸ்கூல் அவங்க அந்த யூனிஃபார்ம்ஸ் அந்த ஒரு ஸ்டேச்சர்லாம் வந்து நவ் இட்ஸ் அ மஸ்ட். ஸோ தே ஆர் வேண்டிங் பேண்ட்ஸ், டைட் பேண்ட்ஸ் போடுறாங்க, டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடுறாங்க. இது எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த டீனேஜில் வந்து அது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு லைக் ஹேபிட்ஸ் இந்த சென்ஸ் வந்து இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அந்த நெட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃபோன் கையில் போகிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு 20 வயசுக்கு மேலே தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஒரு 12, 10, 11 வயசுலேயே வந்து குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இதனால் வந்து அதனாலையுமே வந்து we see lot of complaints from the children right from 13 வயசுலேருந்தே வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே we are seeing huge problems. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. இப்போ டிஸ்சார்ஜ் சார்ந்த விஷயங்களும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காமனாக வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இட்ஸ் நிறைய குழந்தைங்கள்ட்ட வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை நாங்கள் உட்காந்து அந்த குழந்தைங்கிட்ட கேட்கும்போது வாட் இஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ஒரு அன்ஹைஜீனிக் ஹேபிட்ஸ், மெயினாக வந்து இந்த ஸ்கூல்ஸில் வந்து இந்த டாய்லெட்ஸ் வந்து நாட் கெட்டிங் மெயின்டைன்டு ப்ராப்பர்லி இஸ் அ பிக் கம்ப்ளைண்ட். ஸோ வந்து அந்த ஸ்கூல்ஸில் வந்து ஐ டெல் த பேரண்ட்ஸ், நீங்கள் போய் ஆஸ் அ டீம் நீங்கள் ஸ்கூலில் போய் அந்த டாய்லெட்ஸோட ஹைஜீனை பற்றி நீங்கள் அவங்களோட ஹெச்எம்ஐ பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ப்ளஸ் வந்து அவங்களுடைய அந்த ட்ரெஸ் சென்ஸு அண்ட் இந்த பேண்டீஸ், அவங்க அந்த டைட்டாக போடுற அந்த பேண்டீஸ் அதெல்லாமே வந்துட்டு வி டெல் தம் லைக் யூ சேஞ்ச் த பேண்டீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்னு. அப்புறம் இந்த மென்ஸ்ட்ரல் ஹைஜீனுமே வந்து நாங்கள் வி ட்ரை டு டீச் த சில்ட்ரன். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து தே ஆர் ஆல்மோஸ்ட் அந்த என்டையர் டே வந்து அவங்க நிறைய நேரம் ஸ்கூலில் அவங்க செலவு பண்ணுறதுனால வந்து அடிக்கடி வந்து அந்த நாப்கின்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வி டெல் தம் லைக் ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் நாப்கின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அண்ட் யூ கெட் யுவர் பெர்மிஷன் ஃப்ரம் த டீச்சர். இல்லைனா பேரண்ட்ஸே போய் சம் சில்ட்ரன் நிறைய ஹெவியாக ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 to 3 times டெய்லியே வந்து மாற்றுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கூட வரும். ஸோ வாட் தே டூ இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அண்ட் ஆஸ்கிங் பெர்மிஷன் அவங்க ஒரு நல்ல ஹெவியாக ஒரு 2-3 பேட்ஸ் வச்சுட்டு அவங்க போகிறாங்க. ஸோ தேட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் ரேஷஸ், அந்த இடத்துல அந்த அரிப்புத்தன்மை, அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்துட்டு குழந்தைங்க வராங்க. ஸோ பேசிக்காக வந்து எஜுகேஷன் அட் த லெவல் ஆஃப் த ஸ்கூல். அண்ட் இப்போ என்கிட்ட வர குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், டோன்ட் ஃபீல் ஷை டு கோ அண்ட் உங்கள் டீச்சர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறத வந்து நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். எவ்ரி டீச்சர் இஸ் வெரி மச் கன்சர்ன்ட். ஒவ்வொரு டீச்சருமே வந்து நீங்கள் போய் கேள்வி கேட்ட உடனே வந்து அரவணைச்சு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் தே ஹேவ் நாப்கின்ஸ், சம் ஸ்கூல்ஸ் ஆர் டிஸ்பென்சிங் நாப்கின்ஸ் ஆல்சோ ஃபார் சச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் அந்த ஃபெசிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அதாவது இன்ஃபெக்ஷன் சார்ந்து பேசுகிறோம். அந்த இன்ஃபெக்ஷனை எப்போ நம்ம யோசிப்போம்னா குழந்தைக்காக பிளான் பண்ணும்போது அந்த இன்ஃபெக்ஷன் பற்றி யோசிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இதற்கான காரணங்கள்லாம் இருக்குது. பர்சனல் ஹைஜீன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உள்ளாடைகள் அடிக்கடி மாற்றுறது அவசியம். அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த நாப்கின் பற்றின விஷயங்கள், அதாவது இன்னைக்கு நிறைய ஸ்கூலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்காகவே சில மெம்பர் இருக்காங்க. அதாவது குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சைக்காலஜிஸ்ட் மாதிரியும் சரி, இந்த ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்காக கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக. ஸோ கண்டிப்பாக அவங்க டீச்சரும் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் அவசியம் அதற்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தயங்காமல் போய் கேட்கலாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? 0444596444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்கணும்னு இந்த நேரத்தில் ஆசைப்படுறேன். ஆக்சுவலி கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த ஆடி மாதம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியை நான் டாக்டர் கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அதாவது சொல்லுவாங்க, ஆடியில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த கல்யாணம் கப்பிள்ஸை பிரித்து வைக்கிறது, அது கேட்டால் சித்திரையில் குழந்தை பிறக்குது அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டாக்டர், இதை நீங்கள் மெடிக்கலி எப்படி பார்க்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இதை பற்றி யோசிச்சுட்டு வராங்களா இன்னமும்?
இது எப்படி இருக்கு? அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் வந்து சம் இயர்ஸ் பேக் நிறைய இந்த மாதிரி கப்பல்ஸ் கேட்டு வருவாங்க. பட் ஸ்டில் வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஆடியில் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருந்தால் குழந்தை வந்து சித்திரையில் பிறக்கும் அப்படின்றதுனால வந்து அந்த இன்னுமே வந்து அந்த ஆடி மாதம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிற ஒரு பழக்கம் என்ன நிலவிட்டு இருக்கு. அதையும் மீறி வந்து சப்போஸ் அந்த குழந்தை பிறக்கிற அந்த டேட் வந்து சப்போஸ் சித்திரையில் வந்துட்டா வி ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள் கம்மிங் அண்ட் வந்து எங்ககிட்ட வந்து மேடம் சித்திரைக்கு முன்னாடி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு எதனா நீங்கள் பண்ண முடியுமா, ஈவன் சிசேரியன் இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி கூட வந்து சம் பேஷன்ஸ் வந்து எங்ககிட்ட. ஆமாம், பேஷன்ஸ் அப்படின்றத கூட பெரியவங்க யங்கர் ஜென்ரேஷன் வந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் இருக்கு. அப்போ அந்த சித்திரைன்ற வந்து வெயிலுக்காண்டி சொன்ன விஷயம். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் நிறைய அம்மை அந்த மாதிரி லாட் ஆஃப் ஹீட்டு, ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப வேர்க்கும் அப்படின்றதுக்காண்டி அந்த காலத்தில் சொன்ன விஷயத்த வந்து இப்போ நம்ம ரொம்ப வந்து டு த பாயிண்டாக எடுத்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் ஏசி வந்தாச்சு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஏசி. ஸோ நீங்கள் அழகாக வந்து எங்கே ஏசி ரூம் புக் பண்ணிக்கோங்க, உங்கள் ரூமில் ஏசி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில். ஸோ திஸ் ஷுட் நாட் பி அன் இஷ்யூ அப்படின்னு வி ஆர் எஜுகேட்டிங் அண்ட் தெர் இஸ் சேஞ்ச் இருக்கு சோஷியலி. ஆனால் ஸ்டில் வி ஹேவ் சம் பீப்புள் கம்மிங் அண்ட் டெல்லிங் ப்ளீஸ் எங்களை அந்த 12ஆம் தேதிக்குள்ள டெலிவரி பண்ணிருங்க. ஐ திங்க் April 12th ஐ திங்க் பங்குனி ends or something like that. So அதுக்குள்ள வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணுங்கன்னு still we have demands. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. பட் ஓகே, நிறைய பிளான் பண்ணிக்கிறாங்க அழகா எல்லா கப்பல்ஸும். பட் ஆக்சிடென்டலா பிரெக்னன்ட் ஆயிட்டா கவலை வேணாம், ஏசி போட்டுக்கலாம், அதுக்கான வேக்சின்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு அவைலபிளா இருக்கு எப்போ இருந்தோ. ஸோ இவ்வளோதான் யோசிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கொடுத்திருந்தாங்க. டாக்டர் உமையால் முருகேசன் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இருக்காங்க. வெஸ்ட் தாம்பரம் ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் சார்ந்த கேள்விகள் நீங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம்மா, டாக்டர் கிட்ட பேசலாம். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. குழந்தை இல்ல. ஓகே. என் ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிட்டாங்க, இப்பதான் வந்திருக்காங்க, 3 மாசம் ஆகுது. சரி, ஓகே. டாக்டர் ட்ரீட்மெண்ட் 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு தான் நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. அது நீர் கட்டி கரையறதுக்கு மாத்திரை கொடுத்தாங்க, ஆனா கரையல. ஓகேங்கம்மா. உங்க வீட்டுக்கார் வந்து 3 மாசத்துல இப்ப திருப்பி எப்ப ஃபாரின் போவாங்க? இல்ல, கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அப்ப நீங்க கொஞ்சம் நிதானமாவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல வந்து இப்போ 3 மாசமா தான் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்கன்றதுனால வந்துட்டு நீங்க கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு நிதானமாவே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைனாலே அந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். 3 வருஷம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நான் எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி இப்ப 3 மாசமா தான் நான் அவரோட சேர்ந்திருக்கேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடோட நீங்க உங்க டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்க. நீர்க்கட்டிக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குமா. நீர்க்கட்டி எதனால வருது அப்படின்றத வந்து இப்ப பிளட் டெஸ்ட் மூலியமா, ஸ்கேன் மூலியமா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஈவன் உங்களுக்கு என்ன வயசு உங்களுக்கு? 25 ஆகுது. ஓகே. எவ்வளவு வெயிட் நீங்க? நான் 58 இருக்கேன். 58. ஸோ ஓகே, வெயிட்லாம் ஜாஸ்தி இல்லையேம்மா. அதனால வந்து மேபி நீங்க இந்த தைராய்டு அந்த மாதிரி ஹார்மோன்ஸ்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மருத்துவ ரீதியா வந்துட்டு கொஞ்சம் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். பிளஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், கொஞ்சம் எக்ஸசைஸ் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். கூட உங்க ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எனக்கு நீர் கட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம ஹைலைட் பண்றதை விட 2 பேரும் சேர்ந்து வந்து நீங்க டாக்டர்கிட்ட போய் ஹஸ்பண்டுக்கும் எதனா இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதுலயும் நமக்கு தெரிய வருமா. ஓகே, ஸோ உங்களுக்கான பரிசோதனை, கணவருக்கான பரிசோதனை, டென்ஷன் வேண்டாம். ஏன்னா அந்த 3 வருடம் நீங்க 2 பேரும் ஒன்னாவே இல்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதனால இப்போதான் இந்த 3 மந்த்ஸாக தான் நீங்க இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாவே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து மேரேஜ் 1 இயர் ஆகுது. சொல்லுங்கம்மா. ஆனா 10 days 15 days தள்ளி போகுது. ஓகேங்கம்மா. ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணோம். ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க, நீர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க, அடைப்பு இருக்கு டியூப்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 2 டியூபும் அடைப்பு இருக்கா இல்ல ஒரு டியூப் தான் அடைப்பு இருக்கா? ஒரு டியூப் வந்து ஃபுல்லா அடைப்பு இருக்கு, இன்னொன்னு வந்து இப்பதான் ஸ்டார்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்களுக்கு எதனா இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் எடுத்தீங்களா? வெள்ளப்படுதல் அந்த மாதிரி? வெள்ளப்படுது. ஆனா அது வந்து இன்னும் எதுவும் டேப்லெட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது சாப்பிட்ற வரைக்கும் நல்லா இருக்கு. சரி. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி பட ஆரம்பிச்சுது. ஓகே ஓகே. ஸோ அடைப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ரேல வந்துட்டு அடுத்து வந்து இந்த லாப்ரோஸ்கோபி அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து லாப்ரோஸ்கோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் ப்ராப்ளம் இருக்காதா மேம்? இல்ல, அதுக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்டுக்கு டெஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா.
அதெல்லாம் நார்மலா இருக்குல்ல ஓகே, ஹஸ்பண்டுக்கு நார்மலா இருக்குன்னா அப்போ ஒரு டியூப் சுமாரா இருக்குன்னா ஒரு 3 to 4 months வந்து நீங்க அந்த ஒரு டியூப்ல வந்து அந்த முட்டை அந்த லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எந்த பக்கம் டியூப் ஃப்ரீயா இருக்கோ அந்த சைடு எக் வரும்போது வந்து நீங்க ஒரு 3 to 4 cycles ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழந்தை நிக்கலைன்னா 1 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க நீங்க. அதனால வந்து அதுல நிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்க அந்த லாப்ரோஸ்கோபி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இன்ஃபெக்ஷனுக்கு வந்து கொஞ்சம் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அடைப்புக்கு காரணம் வந்து அந்த இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அது ஏன்னா வந்து அதில் சில இந்த கிளமைடியா அந்த மாதிரி சில கிருமிகள்லாம் போய் நேராக வந்து மெலிசாக தான் ரொம்ப லைட்டாக தான் வெளிலப்படும். பட் ஆனால் டியூப்ஸ் போய் பிளாக் பண்ணிடும். ஸோ தே ஆர் வெரி பொட்டன்ட் ஆர்கானிசம்ஸ். போய் ஜஸ்ட் கோ அண்ட் பிளாக் த டியூப்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ்லாம் இருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் சரியான மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த டியூப்ஸ் வந்து அடைப்பை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைன்னா இட் வில் பி ப்ரிவென்டட், இட் வில் பி ஸ்டாப்டு. ஸோ கொஞ்சோண்டு ஒரு டியூப்ல வந்து பாதி அடைசல் இருந்தால் கூட we see plenty of pregnancies. ஆனால் வந்து நம்ம அந்த டியூப்ஸ்லாம் பிளாக் ஆகும்போது இந்த எக்டோபிக் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். ஸோ as soon as you become pregnant நீங்கள் உங்கள் டாக்டரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ராபப்ளி தே வில் கைட் யூ ரிகார்டிங் தட். ஏன்னா டியூப் அடைப்போட வந்துட்டு ஒரு குழந்தை கன்சீவ் ஆகும்போது அதுக்கு என்னென்ன ஸ்பெஷல் கேர் கொடுக்கணுமோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா. தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். மேடம், எனக்கு PCOS ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, HSG டெஸ்ட் எல்லாமே எடுத்து டியூப் டெஸ்ட் எல்லாமே பார்த்தாச்சு, ப்ராப்ளம் இல்ல, அதெல்லாம் நார்மலா இருக்கு. ஓகேங்கம்மா. தைராய்டு பிரச்சனை இல்ல, ஹஸ்பண்ட்க்கும் எந்த பிரச்சனை இல்ல, PCOS மட்டும் தான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நான் PCOSக்காக நான் லாப்ரோஸ்கோபி பண்ணிக்கலாமா? இல்ல PCOSக்கு வந்துட்டு என்ன வெயிட்மா உங்களுக்கு? 70 kg இருக்கு மேம். 70 kg. ஓகே, நீங்க வந்து அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாமேம்மா. ஏன்னா ஒன்லி PCOS எவ்ரிதிங் இஸ் நார்மல், டியூப்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுமா உங்களுக்கு? 3 years முடிஞ்சு 3 years ஆகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் அதிக கவனம் செலுத்தலாமா. அட்லீஸ்ட் ஒரு 10%, 5 to 10%. ஸோ மேபி ஒரு 5 to 7 kgs நீங்கள் குறைச்சாலே வந்து இந்த PCOSக்கு வந்து நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்கும்போது ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வித்தவுட் சர்ஜரி கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த எக் வந்து ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு வார் ஃபுட்டிங்கில் வந்து ஒரு ஜிம்மோ இல்லை ஒரு யோகா சம் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் டயட்டிங்கும் சேர்த்து ஆர் யூ கேன் ஈவன் டேக் சம் ஹெல்ப் ஃப்ரம் சம் ரிலேட்டட் பீப்புளோட வந்து ஹெல்ப் எடுத்துட்டு ட்ரை டு ரெடியூஸ் யுவர் வெயிட். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அது செஞ்சால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டியூப்ஸ் நார்மலாக இருக்கும்போது லாப்ரோஸ்கோபி கேன் பி போஸ்ட்போன். ஏன்னா டேப்லெட்ஸ் கொடுத்து நாங்கள் இப்போ டேப்லெட்ஸ் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு எக்கு நல்லாவே வருது. ஸோ ஒன்லி ஃபார் மினிமல் PCODக்கு வந்து நாங்கள் இப்போ ரொம்ப லாப்ரோஸ்கோபி அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டாக சொல்கிறது இல்லைம்மா இப்போதைக்கு. ஓகே, ஸோ டியூப்ஸ் நல்லா இருக்குங்கும் போது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், டயட்டிஷியன் பாருங்கள், ஒரு டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுங்கள், கூடவே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதற்கு மேலே இந்த PCOD ப்ராப்ளமில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அப்படிங்கிற விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் உமையால் முருகேசன் நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் குறித்த கேள்விகளை நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. மகளிர் மற்றும் மகப்பேறு அண்ட் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் பிரியாங்க. பிரியா, உங்க வயசு என்ன? பேசிட்டு இருக்கோங்க. உங்க வயசு என்ன ஆகுது பிரியா? டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை இருக்கு, 6 வருஷம் ஆகுது. நாங்க செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். இப்போ மென்சஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு கூட அந்த ஒயிட் வந்து பிளாக் கலரா வந்துகிட்டே இருக்கு. ஆனா லைட்டா பெயினா இருக்கு. வலி இருக்காமா? அந்த டிஸ்சார்ஜ் வரும்போது கொஞ்சம் பெயின் இருக்கா உங்களுக்கு? லைட்டா, அதாவது கண்டினியூவா வலி இல்லைங்க, சும்மா லைட்டா தான் வலி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரிங்க. இன்டர்கோர்ஸ் ஹஸ்பண்டோட ஒண்ணா இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வலி உள்ள இருக்குமா? லைட்டா. ஓகே, சரி. ஸோ நீங்கள் சொல்கிறத வந்து பார்த்தா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருக்க மாதிரி இருக்குமா? ஸோ பெல்விக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நாங்கள் அதை சொல்லுவோம்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து மென்சஸ் வந்து நார்மலாக இருந்த மென்சஸ் வந்து கொஞ்சம் அதிக நாள் படலாம். இந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் குனிஞ்சோ நிமிந்தோ கொஞ்சம் வெயிட் தூக்கணும்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் வரலாம். மென்சஸ் வந்து கரெக்டான நாளில் நிற்காது. இட் ஜஸ்ட் கீப்ஸ் ஆன் ப்ரொலாங்கிங். வி கால் தட் அஸ் எண்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அதுக்கு சொல்லுவோம் நாங்கள். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு கைனிக் எக்ஸாமினேஷன், ஒரு ஸ்பெக்குலம் ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு பேப்ஸ்மியோ, ஒரு கைனிக் ஒரு பிவி உங்கள் மேடம் வந்து உங்களை ஒரு கைனிக் செக்அப் கொடுத்துட்டு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு மேபி ஸ்கேன் வில் ஆல்சோ ஹெல்ப்மா. எனக்கு உள்ள கலெக்ஷன் இருக்கா, பெல்விக் கலெக்ஷன் பிஐடியில் வந்துட்டு ஒரு பெல்விக் கலெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கொடுத்துட்டோம்னா இந்த கண்டிஷன் சரியாகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ங்களா இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்களா? எனக்கு ரொம்ப இல்ல பெல்விக் இன்ஃபெக்ஷன் ரொம்ப பயமா இருக்கு. பெல்விக் இன்ஃபெக்ஷன் வந்து யூஸ்வலா வந்து ட்ரீட்டபிள் கண்டிஷன் தான். எதனால இந்த பெல்விக் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சு சம்டைம்ஸ் உங்க ஹஸ்பண்டுக்கு கூட சேர்ந்தாப்புல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது நிற்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி இந்த பெயின் உங்களுக்கு வந்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஒரு இந்த அடைப்பு டெஸ்ட் அப்படின்றத வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இந்த டியூப்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த ஹிஸ்டோசால்ஃபிங்கோகிராம் அப்படி ஹெச்எஸ்ஜின்ற ஒரு டெஸ்ட்டுமே நீங்கள் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் குழந்தைக்காண்டி நீங்கள் முயற்சி பண்ணலாமா? ஓகே, கருக்குழாய் அடைப்புக்கான பரிசோதனை அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்ஜி டாக்டர் உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த இன்ஃபெக்ஷனுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது சில நேரங்கள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால், வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம். குட் மார்னிங், பேர் என்ன? குட் மார்னிங்மா. என் பேர் விஜயலட்சுமி மேம். நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுகிறேன். சத்தமாக பேசுங்க. மேம் எனக்கு கல்யாணம் ஆகி 6 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பையன் ஒருத்தவங்க இருக்காங்க மேம். வயசு 4 ஆகுது. ஓகே. அவன் பையன் குழந்தை பிறந்து 1 இயர் கழிச்சு மறுபடியும் எனக்கு குழந்தை ஒன்று உண்டானுச்சு மேம். அது எங்களால வளர்க்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் அதை அபார்ஷன் பண்ணோம். ஓகே. அது எங்களுக்கு சரியா அபார்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறோம். அதனால எங்களுக்கு கண்டினியூஸா மந்த்லி பீரியட் டயத்துல வந்து ப்ளீடிங் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப ஓவரா. ஓகே. அப்புறம் நாங்க ஏற்கனவே எனக்கு டெலிவரி ஆன டாக்டர்கிட்டே நாங்க அதை இது பண்றப்ப எங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எனக்கு எல்லாமே இது பண்ணி கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் சரி குழந்தை மறுபடியும் எடுத்துக்கலாம்னு நினைச்சு கன்சீவ் ஆகும் போது எனக்கு 2 மந்த்ல ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சு மேம். அங்கிருந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. ஓகே. அபார்ஷன் இல்ல, எனக்கு குழந்தை வந்து வளர்ச்சி இல்லாம ப்ளீடிங் லைட்டா ஆக ஆரம்பிச்சு. சரிங்கம்மா. அது நான் டாக்டர்கிட்ட காட்டுறப்ப குழந்தை வளர்ச்சி இல்லாதனாலதான் ப்ளீடிங் ஆகுது, அதனால நீங்க இதை அபார்ஷன் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து இல்லை மேம். அவங்களும் ஃபாரின் போயிட்டாங்க. இப்போ 3 மந்த்ல வராங்க அவங்க. சரிங்கம்மா. ஆனா எனக்கு அந்த அதிவயத்துல ஆப்ரேஷன் பண்ண இடத்துல எனக்கு ஓவரா இருந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு வந்து முதல் குழந்தை சிசேரியன் மூலமா ஆயிருக்கு இல்லையா? ஆமா மேம். சரிங்கம்மா. நீங்கள் பண்ணின முதல் வேலை வந்துட்டு அந்த 1 வருஷம் கழிச்சு நின்ற குழந்தைய அபார்ஷன் பண்ணினது தான் தப்பு. பொதுவாக வந்து இயற்கையாக நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம இயற்கையாகவே விடணும். செயற்கையான ஒரு விஷயத்தினால வந்து அது நடுவில் வந்து நம்ம அதை ஆஃப் செய்யக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்த இஷ்யூஸ் வந்து அபார்ஷன்னால அப்படின்னு இருக்காது. பட் உங்களுக்கு சிசேரியன் ஃபாலோட் பை அபார்ஷன் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது ரிலேட்டடாக வந்து கொஞ்சம் மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ சப்சிக்வெண்ட்டாக நிற்கும் போது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா எப்போதுமே ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து ஒரு குழந்தை நிற்கும் போது அந்த குழந்தையும் அபார்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுவும் நமக்கு அபார்ஷன் ஆனதுனால வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது வந்து அடுத்து உங்களுக்கு குழந்தை நிற்கும்போது இப்போ நீங்கள் குழந்தை நிற்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் உங்கள் ஒரு ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குமா. ஸோ இது நீங்கள் 2 பேரும் கணவனும் மனைவியுமா சேர்ந்து வந்து ஒரு டாக்டர் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் ஆயிருக்கு, ஸோ நாங்கள் அடுத்து கன்சீவ் ஆகணும்னு நினைக்கிறோம், நாங்கள் அதுக்கு வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதன் பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ப்ராபப்ளி இந்த வாட்டி குழந்தை வந்து நல்லபடியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குமா. ஏன்னா ஒரு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் டெஸ்ட் எதுவும் செய்யணுமா அப்படின்னு எனக்கு தோணலை. பட் சப்சிக்வெண்ட்லி வந்து அந்த கவுன்சிலிங் சமயத்தில் வந்து மேபி கொஞ்சம் டெஸ்ட்லாம் பிளட் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லலாம், கொஞ்சம் வேக்சினேஷன்ஸ் பற்றி பேசலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாதுமா. ஓகே, ஸோ 2 பேரும் ஒரு கவுன்சிலிங் போங்க. ஸோ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் இருக்குது, சில வேக்சின்ஸ் அண்ட் சில பரிசோதனை, சில பேசிக் பரிசோதனைகள் பண்ணிட்டு 2 பேரும் தொடர்ந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். ஹாய், பேர் என்னம்மா? டாக்டர்கிட்ட பேசலாம். மேடம் எனக்கு 10 வருஷமாவே வெள்ளப்படுற ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. இப்ப வந்து மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சுங்க மேடம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன உடனே கன்சீவ் ஆயிட்டேங்க மேடம்.
கன்சீவ் 6 மந்த் வரைக்கும் இருந்துச்சு. 6 மந்தோட அபார்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு பனி கூட தானா தண்ணியில இருந்து அபார்ஷன் ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே. அப்புறம் வந்துட்டு இப்ப வந்து 2வது இப்ப பிரெக்னெண்டா இருக்கீங்க மேடம். 7வது மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. சரிங்கம்மா. இப்பவும் வெள்ளை பட்டுட்டே தாங்க மேடம் இருக்கு. நான் மேடம் கிட்ட சொன்னதுக்கு 2 டைமா டேப்லெட் கீழ் வெளியே வைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரிங்கம்மா. வைக்கும் போது ஒரு 4 நாளைக்கு பரவாயில்லையா இருக்குங்க மேடம். அப்புறம் மறுபடியும் இந்த வெள்ளப்பட ப்ராப்ளம் இருக்கு. இதனால ஏதாவது குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க மேடம். மறுபடியும் இந்த மாதிரி அபார்ஷன் ஆகுமான்னு பயமா இருக்கு. எப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கிற டேட் எப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? எனக்கு 9 மந்த் கடைசிங்க மேடம். செப்டம்பர் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்களா? ஆமாங்க மேடம். சரிங்கம்மா. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து உங்களுக்கு 6 மந்த்ஸில் ஆனதுனால திருப்பியும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல பயப்பட வேண்டாம். 2வது வந்து நீங்கள் ஸ்கேன் செய்யும்போது வந்து அந்த கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸ் அப்படின்ற ஒரு லெங்த்தை வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணுவாங்க. அந்த லெங்த் வந்து ஒரு 3.5 சென்டிமீட்டர்ஸ் அபவ் இருந்தால் திருப்பி நீங்கள் வந்து நமக்கு ப்ரீடம் டெலிவரி ஆயிருமோன்னு பயப்பட வேண்டாம். 2வது வந்து வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் ஒரு கல்ச்சர் வந்து எடுக்க சொல்லலாம். அந்த வெஜினல் ஸ்மியர் எடுத்து அது ஒரு கல்ச்சர் ஒன்று கொடுக்க சொல்லலாம். ஸோ அந்த கல்ச்சர் கொடுத்துட்டு அதில் வந்து வர ஆர்கானிசம்க்கு வர சென்சிட்டிவான ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 4வது சொல்லுங்கம்மா. இல்லைங்க மேடம், இப்ப வந்துட்டு 5 மந்த் ஸ்கேன் எடுக்கும்போது 3.2 இருந்தது சென்டிமீட்டர். சரிங்கம்மா. அதனால ப்ராப்ளம் இல்லைங்களா? இப்ப அபார்ஷன் ஆகுமா என்னன்னு கொஞ்சம் பயமா. இல்ல இது வெள்ளப்படுறதுனால குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆகுமான்னு கேக்குறேன். குழந்தைக்கு வந்து இல்ல இன்ஃபெக்டிவ் டிஸ்சார்ஜஸ் இருந்ததுன்னா குழந்தைக்கும் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ப்ரீடம் லேபர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தான் அந்த வெஜினல் கல்ச்சர் எடுக்க சொல்றேன் உங்களை நான். இந்த வெஜினல் கல்ச்சர் அல்ல நீங்க வந்து மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து திருப்பி நீங்க சர்வைக்கல் லெங்த் நீங்க அஷ்யூர் பண்ணிக்கலாம். 1. 2வது கோ ஃபார் வெஜினல் ஸ்மியர் ஃபார் கல்ச்சர். வெஜினல் கல்ச்சர் வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்டிப்பா வந்து அந்த எதனா ஒரு ஆர்கானிசம் இருந்ததுன்னா நீங்க அதை கிளியர் அவுட் பண்ணிக்கலாம். கிளியர் அவுட் பண்ணிட்டு நீங்க சேஃப் ஹேபிட்ஸ் ஹேர் இருந்தால் அந்த ஹேரை ரிமூவ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஹேவ் சம். இப்போ இந்த வாஷஸ்லாம் நிறைய இன்டி வாஷ், வேஜி வாஷ், நிறைய வந்து இப்போ உங்களுக்கு இந்த மெடிசன்ஸ் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறதுக்கு மெடிசன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெகுலராகவே வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து யூ கேன் யூஸ் தட். ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த தட் ஏரியா இஸ் பிகமிங் லிட்டில் மோர் ஸ்டெரைல். இன்னும் கொஞ்சம் சுத்தமாக அந்த இடம் ஆனதுனால வந்து அந்த கிருமிகள் வந்து அந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறதோடைய அந்த டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சே இருக்குமா. ஓகே. ஸோ அந்த வெஜைனல் ஸ்மியர் அது டெஸ்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் அந்த கல்ச்சர் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ டாக்டர் வந்து உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனல் வாஷ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. பேசுறேன் டாக்டர். சொல்லுங்கம்மா. நான் இப்போ 7 மந்த்ஸ் பிரெக்னெண்டா இருக்கேன். சரிங்கம்மா. அது ஆரம்பத்துல இருந்தே 3 மந்த்ஸ்ல இருந்தே பிபி ஜாஸ்தியா இருக்கு. அது கொஞ்சம் கூட குறைய மாட்டேங்குது. டாக்டர் எப்ப போனாலும் திட்டிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன் டாக்டர். சரிங்கம்மா. ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியல டாக்டர். இல்ல குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிபி இல்ல அப்படிதானே? ஆமா, இல்ல. என்ன வயசுமா உங்களுக்கு? எனக்கு 20. ஓ, என்ன வெயிட் உங்களுடைய வெயிட்? இப்போதைக்கு வெயிட் வந்து பிரெக்னென்ட் ஆனதுல 75 இருக்கு. பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அதுக்கு 60 அந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆகி ஏறிச்சு. இல்ல இப்ப பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து இப்ப எத்தனை கிலோ ஏறி இருக்கீங்க நீங்க? 75 இருக்கு. 73 இருந்தது 3 மந்த்ஸ்ல. ஓகே 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 ஓகே. ஸோ வந்து இப்போ இந்த பிபி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் வந்து அது ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோமா, பிஐஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து உங்களுடைய அந்த பாடியில் வந்து கொஞ்சம் இந்த நீர் சேர்க்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பிபி குறைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டேப்லெட்ஸ் டாக்டர்ஸ் கொடுக்குற அந்த டேப்லெட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். 2வது வந்து அந்த உப்பு சத்து, ஸோ வந்து சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆயில் ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து நைட்டில் வந்து நீங்கள் ஒரு 8 hours தூங்கணுமா. நல்லா தூங்காட்டி கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த பிபி வந்து உங்களுக்கு குறையவே குறையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரி எதனா ஜென்யூனான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போதைக்கு அந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணாமல் ஆஃப்டர் டெலிவரி எதாக இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அப்ராப்ரியேட்டாக வந்து அப்பப்போ வந்து அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த பிளட் டெஸ்ட்டும் அந்த யூரின் டெஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து அந்த பிபி நமக்கு பிரச்சனை தரப்போதா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக பிளட் செக்அப் பிபி பார்த்துட்டு அப்பப்போ தேவையான பிளட் செக்கப்போ யூரின் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம். உங்கள் ஐஸை கூட வந்து ஒரு வாட்டி வந்து அந்த ஃபண்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அதையுமே நீங்கள் ஒரு வாட்டி போய் நீங்கள் பண்ணிக்கணுமா. ஏன்னா ஹைப்பர் டென்ஷனில் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய கண்ணுமே வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிபி வந்துருச்சுன்னா உங்கள் உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆர்கனும் லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து, ஐஸ்லேருந்து
ஆல் த ஆர்கன்ஸ் வந்து தே வில் பி ரியலி ஸ்ட்ரெயினிங் அண்டர் த ஹைப்பர் டென்ஷன். ஸோ அது ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு வந்து அப்பப்போ வந்து அந்த டெஸ்ட் பண்ணி லிவர் நார்மலாக இருக்கா, கிட்னிஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, என்னோட ஐஸ் நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து உங்களுடைய ப்ரெக்னன்சி ஸ்மூத்தாக போயிடுமா. இதெல்லாம் எப்போ பாதிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து இனிமேல் வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம உள்ளே இருந்ததுன்னா தாய்க்கு வந்து பிரச்சனை வந்துடும் சொல்லி டெலிவரியை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிப்போம். ஸோ நீங்கள் இந்த வெயிட் கெயினுமே வந்து ரொம்ப ஏறாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டோட்டல் என்டையர் ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கிலோ தான் ஏறணும்னு சொல்லுவோம். இந்த பிபியில் பார்த்தீங்கன்னா 15 to 20, 25 கேஜிஸ் கூட ஏறிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டயட்டுமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிட்டுட்டு இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நிறையா வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் பேசிக் கார்போஹைட்ரேட்ஸ் வித் லாட் ஆஃப் ப்ரோட்டீன் டயட் நம்ம சேர்த்துக்கலாமா. அந்த ஃபேட், இந்த கொழுப்புச்சத்து நிறைந்த சாப்பாடை வந்து நல்லாவே குறைச்சிக்கலாமா. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் உமையால் முருகேசன் நம்மளோட நிகழ்ச்சியில இருக்காங்க. மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை குறித்து பேசிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட ஆரோக்கியம் குறித்த சந்தேகங்களை நம்மளோட நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்ல இருந்து டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை மருத்துவம் சார்ந்த கேள்விகளுக்கு நீங்க தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். டாக்டர் பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. 044445969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, டிவி குறைச்சிடுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா மேடம், நான் கலையரசி பேசுறேன், ஊர பக்கத்துல இருந்து. சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஏற்கனவே எனக்கு 2 குழந்தைக்கு உங்ககிட்ட தான் நான் டெலிவரி பார்த்திருக்கிறேன். சரிங்கம்மா, வெரி குட். எஸ், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு அடிக்கடிக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகுது. குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது? 2வது குழந்தை பிறந்து 5 years ஆகுது. ஃபேமிலி பிளானிங் ஆபரேஷன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. சரிங்கம்மா, இப்ப சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சிசரிங் தான் பண்ணாங்க. எப்பெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒண்ணா இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஒண்ணு யூரின் போற இடம் குத்துற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. இல்லனா அரிக்குது. ஓகே ஓகே. ஸோ அப்போ வந்து ப்ராபப்ளி வந்து 2 பேரும் சேர்ந்தே வந்து உங்களுடைய யூரின் கல்ச்சர் கொடுக்கலாமா? போத் ஆஃப் யூ கேன் சைமல்டேனியஸ்லி கிவ் யூரின் கல்ச்சர் அண்ட் ப்ராபப்ளி. மேடம், ஆமா, 2 பேருமே சேர்ந்து கல்ச்சர் எடுங்க. உங்க ஹஸ்பண்டோடைய செமன் கல்ச்சரும் சேர்ந்து கொடுக்கலாமா? மேடம், செமன் கல்ச்சர், உங்க ஹஸ்பண்டோடைய செமன் கல்ச்சரும் உங்க 2 பேருடைய யூரின் கல்ச்சரும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுலேருந்து வர சென்சிட்டிவிட்டியோடைய ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு கோர்ஸ் ஃபுல்லா எடுக்கணும். ஆக்சுவலா வந்து கோர்ஸ்ன்றது வந்து 2 நாள்ல 3 நாள்ல முடியறது கிடையாது. 7 to 15 days அந்த மாதிரி ஒரு லெங்தி கோர்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து திருப்பி வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓகே. சோ கணவனும் மனைவி நான் ஏற்கனவே யூரின் டெஸ்ட் எடுத்தேன் மேடம். அதுல யூரின்ல சுகர் இருக்கிறதா சொன்னாங்க. டயபெட்டிஸ். சரி, ஓகே. அந்த மாதிரி சுகர் இருந்தா கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்? இல்ல, டயபெட்டிஸ் இருந்தால் கூட வந்து இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் வாட் இஸ் த பாக்டீரியா, என்ன கிருமியை வந்து அதை காஸ் பண்ணதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு சுகர் வந்து நீங்கள் அந்த ஃபாஸ்டிங், பிபி, அந்த HbA1c அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ராபப்ளி வந்து அந்த சுகரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக அந்த கல்ச்சர்ஸையும் நீங்கள், அப்போ சுகர்னா கண்டிப்பாக கல்ச்சர் எடுக்கணும். பிகாஸ் பிளட்ல டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பிளட்ல சுகர் இல்ல, நார்மலா தான் இருக்கு. யூரின்ல மட்டும் தான் சுகர் இருக்கு. ஸோ ரீனல் கிளைகோசூரியா வரும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஓகே ஓகே. அதுக்கு கண்டினியூஸா டேப்லெட் போடணுமா மேடம்? கண்டினியூஸா வேண்டாமா. நீங்க வந்து நான் சொன்னது அதே தான், கல்ச்சர் எடுத்துட்டு இந்த கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ப்ராபப்ளி ரீனல் கிளைகோசூரியாக்கு வந்து டேக் பிளென்டி ஆஃப் வாட்டர் ஆக்சுவலி. பிகாஸ் உங்களுக்கு வந்து நிறைய யூரின் கொஞ்சம் அதிகமாக, மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக யூரின் பாஸ் ஆகும். பிளட்ல வந்து உங்களுக்கு வந்து சுகர் நார்மலாக இருக்கிறதுனால வந்து அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கு கொடுக்க முடியாது. உங்களுடைய கிட்னிஸோட எஃபிஷியன்சியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கிட்னிஸ் ஹேவ் டு பி எஃபிஷியன்ட்னா ப்ராபப்ளி யூ ஷுட் டேக் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஸோ நிறைய நீங்கள் தண்ணி குடிச்சுக்கோங்க. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து லைக் யூரினில் வந்து சுகர் உங்களுக்கு 1+ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு இட்ஸ் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ ஆல் த மோர் வந்து உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துட்டாலே வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக போய் ஒரு கல்ச்சரை பண்ணிக்கோங்க. ஓகே டாக்டர். அண்ட் வந்து 2 பேரும் சேர்ந்துமே வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்றா இருந்தால் தான் எனக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வருது நீங்களே சொல்றதுனால போத் ஆஃப் யூ கேன் சைமல்டேனியஸ்லி டேக் அ கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ்மா. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கு விளக்கமான பதில் கொடுத்திருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? பேர் என்னங்க? கமலா பேசுறேன். தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா.
வெட்டினல் ஏரியால ஃபுல்லா ஏதோ சின்ன ஆமா மாதிரி இருக்கு. கொஞ்சம் தெளிவா இன்னொரு முறை கேள்வி ரிப்பீட் பண்ணுங்கம்மா. சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்க. வெட்டினல் ஏரியா ஃபுல்லா வந்து வளர மாதிரி. ஓகே, உங்களுக்கு பிறப்புறுப்புல பிரச்சனை இருக்கா? ஆமாங்க. இன்ஃபெக்ஷன் இருக்கு. இன்ஃபெக்ஷன். ஓகே, இன்ஃபெக்ஷனா? உங்களுக்கு அரிப்பு மாதிரி தொந்தரவு இருக்கா? ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கா? ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சாமா உனக்கு? குழந்தைங்க எல்லாம் இருக்கா? இல்ல மேம், 1 year ஆகுது. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு? கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன். நீங்க சிக்னல் இருக்க இடத்துக்கு வாங்கம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1 year ஆகுது. 1 year. வெரி குட் வெரி குட். இப்போ வந்து உங்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன் வந்து எவ்வளவு நாளா இருக்குமா உங்களுக்கு? ஒரு 6 months மேலே இருக்கு. 6 months. ஓகே. அதுக்கு வந்து நீங்க டாக்டர்கிட்ட போய் அதுக்கு வேண்டிய மெடிசின்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்களா? எடுத்து பார்த்தா மேம் எக்ஸாம்ல மேம் அப்படியே இருக்கு. ஓகே. சரி, நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க யூ கேன் கோ ஃபார் ஒரு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் பார்க்கலாம். உங்களுடைய அந்த சர்விக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாயில வந்து சில சமயத்தில் அந்த புண்ணு இருக்குமா, ஸோ சர்விசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன், ஒரு ஸ்பெக்குலம் போட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஒன்று நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா சர்விக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே வந்துட்டு, சப்போஸ் சர்விக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருந்தால் அதுக்கு நம்ம விகரஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கிளியர் ஆகும். ஒன்று. ரெண்டாவது வந்து ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது குழந்தை நிற்கிறதுமே வந்துட்டு நாட் வெரி அட்வைசபிள். ஏன்னா நம்ம நிறைய மருந்துகள் கொடுப்போம். ஸோ நிறைய மாத்திரை சாப்பிடும்போது கன்சீவ் ஆனால் அந்த குழந்தைக்கு நாட் வெரி ஐடியல் டு ஹேவ் அ ப்ரெக்னன்சி அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒன்று. ரெண்டு வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால வந்து கன்சீவ் ஆகிட்டாலுமே வந்து அந்த குழந்தைக்கு அந்த பேபிக்குமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கோ இல்லை ப்ரீடம் லேபர் ஆகிறதுக்கோ இல்லை வயிற்றுக்குள்ளே இன்ஃபெக்ஷன், இந்த ஆம்னியோனைட்டிஸ்னு ஒரு இன்ஃபெக்ஷன் போகிறதுக்கோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பிரசவத்துலேயும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ வெரி ஐடியல். நீங்கள் குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதுக்கு என்ன டெஸ்ட்டோ அகெயின் உங்கள் கணவரையும் நீங்கள் சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நீங்கள் தொடர்ந்து போகணும். அதாவது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மாத்திரை போட்டுட்டு கொஞ்சம் கிளியர் ஆனோன்னா திருப்பி நீங்கள் டாக்டர்கிட்ட போக மாட்டீங்க. அது திருப்பி ஒரு 1 week கழிச்சு திருப்பி வரும். அப்படி இல்லாமல் அந்த கோர்ஸ் முடிச்சோடனே டாக்டர் வர சொல்லும் போது நீங்கள் அந்த ஒரு கோர்ஸுக்கு போங்க. சம்டைம்ஸ் வி வில் கிவ் மெடிசன்ஸ் ஈவன் ஃபார் 1 month கண்டினியூஸாக ஒரு வீக்லி ஒன்ஸ், அப்புறம் ஒன்ஸ் இன் 15 days, அப்புறம் another 15 days ஒரு மந்த், அந்த மாதிரி வந்து நாங்கள் தொடர்ந்து ஒரு கோர்ஸ் கொடுப்போம். நாங்கள் அந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளப்படுதல் வந்து கண்டிப்பாக சரியாகுமா. ஓகே, ஸோ கண்டிப்பாக கணவன் மனைவி 2 பேரும் நேரில் போங்க, அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. திரும்ப டாக்டர் பார்த்து நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் மருந்துகளை நிறுத்தினதுக்கு அப்புறமா டாக்டரோட அட்வைஸோட நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங்மா. சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, மதுரையில இருந்து பேர் என்னம்மா? ஃபாத்திமா மேரி. ஃபாத்திமா, நீங்க தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். என்ன கேள்வி? சொல்லுங்க ஃபாத்திமா. மேடம், நான் 9 months பிரெக்னெண்டா இருக்கேன். சரிங்கம்மா. என்னுடைய ஃப்ளூயிட் லெவல் வந்துட்டு கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எவ்வளோமா லெவல் சொல்லுவாங்களே, எவ்வளோ லெவல் அது? லெவல் வந்துட்டு இப்போ லாஸ்ட் 20th அப்போ ஸ்கேன் எடுக்கிறப்போ 7 இருந்துச்சு. எப்போ டேட் கொடுத்துருக்காங்கம்மா, டெலிவரி டேட்? டேட் கம்மிங் 19 ஜூலை. ஜூலை 19. ஓகே, சரிங்கம்மா. ஜூலை 19. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 7.7 கம்மியாயிருக்கு. 6.3 ஆயிருக்கு. 6.3 ஆயிருக்கு மேடம். சரிங்க. அது எனக்கு எதனால அப்படிங்கிறது. சரி, உங்களுக்கு வேற எதனா சுகர் இல்ல? உங்களுக்கு வேற வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 liters குடிக்க சொன்னாங்க. எவ்வளவு குடிக்க சொன்னாங்கம்மா? 2 லிட்டருக்கு மேல குடிக்க சொன்னாங்க. சரிங்கம்மா. நான் மோர் தென் 5 லிட்டர் வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கேன் நான். 5 6. வேற எதனா வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருக்காமா உங்களுக்கு? எதுவுமே இல்ல மேடம். எதுவுமே இல்ல. தண்ணியும் நிறைய 5 லிட்டருக்கு மேல குடிச்சிட்டு இருக்கீங்க? 5 லிட்டருக்கு மேல குடிச்சிட்டு இருக்கேன். யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் இருக்குன்னு இருக்காங்க, இப்ப கம்மியா இருக்கு. சரிங்கம்மா. ஓகே. பட் அதனாலயும் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. இது ஃப்ளூயிட் லெவல் கம்மியாகறதுக்குடான எதனால கம்மியாகுது அப்படிங்கிறது இல்ல, குழந்தைக்கு வந்துட்டு தண்ணி வந்து யூசுவலாவே வந்து நமக்கு அப் டில் 30-32 வீக்ஸ் வரைக்குமே வந்து தண்ணி நிறைய இருக்குமா. இந்த 32 வாரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு 14-15 அப்படின்னு இருக்க ஒரு A5 வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 10-12 ஆர் அப் டு 8 வரைக்கும் போகலாம். ஸோ எனிதிங் அந்த 8க்கு கீழே வரதை தான் வந்து நாங்கள் வந்து தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லுவோம். அண்ட் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறேன், நான் என்னுடைய ஹெல்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, ஆனாலும் எனக்கு தண்ணி குறையுதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ராபப்ளி 37 வாரம் முடிஞ்சிட்டா நீங்கள் யூ கேன்
யூ கேன் கெட் அட்மிட்டட் அண்ட் ப்ராபப்ளி உங்கள் டாக்டர் வந்து அட்மிட் பண்ணி டெலிவரிக்கு பிளான் பண்ண சொல்லுவாங்கம்மா. ஏன்னா ரொம்ப தண்ணி குறைஞ்சிட்டா வந்து நார்மல் டெலிவரி, ஏன்னா இப்போ 37 வாரத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லைன்ற ஒரு கான்செப்டை வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். 37 வாரம் ஆயிடுச்சு, தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வருது, நாட் இம்ப்ரூவிங்னா ஸோ ப்ராப்ளி டெலிவரி வில் பி த சொல்யூஷன் ஃபார் தட். ஸோ இப்போ அது வந்து நம்ம முக்கியமாக பண்ணணும். ஏன்னா ரொம்ப தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா குழந்தைக்குமே வந்து ஹெல்த் வந்து பாதிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் 2 வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து தண்ணி குறைஞ்சிட்டா செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருமா. ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்லேருந்து மகளிர் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை சார்ந்த கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, பேர் என்னங்க? திலகம் மேம். திலகா, உங்களோட கேள்வி தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். மேம், எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் இருந்துச்சு 2 இயர்ஸ் முன்னாடி. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் நான் 6 மந்த்ஸ் வந்து கேப் எடுத்துனாங்க. அதே மாதிரி விட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆனேன். 2 மந்த்ஸ் முடிஞ்ச உடனே அபார்ட் ஆயிடுச்சு எனக்கு. நீங்க வேக்சினேஷன்லாம் பண்ணிட்டீங்களாமா? பண்ணிட்டேன் மேம். 3 வேக்சினும் போட்டாச்சு. சரி, இது கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15 டேஸ்ல அது மாதிரி ஆயிடுச்சு. எது மாதிரி அபார்ஷன் ஆயிடுச்சு? அவருக்கு ஹெப்படைட்டிஸ் பி வந்ததுனால அப்புறம் 6 மந்த்ஸ் நாங்க 2 பேரும் கேப் விட்டோம். ஓகே ஓகே. டாக்டர் சொன்ன மாதிரி அப்ப நீங்க வந்து வேக்சின்லாம் போட்டேன். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது வந்து ஹெப்படைட்டிஸ் பி நெகட்டிவ் அந்த மாதிரி எதனா வந்ததாமா? உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? நெகட்டிவ் தான். சரி, ஓகே. சோ அப்பனா வந்து அபார்ஷன் ஆனதுக்கு வந்து உங்க ஹஸ்பண்டோட அந்த ஒரு ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் தான் காரணம்னு நாங்க சொல்ல மாட்டோமா. சோ வந்து நீங்க அந்த அபார்ஷன் ஆனதுக்கு வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு உங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் குழந்தை நின்றுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துட்டு அதனால் ஒரு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காதுமா. பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ்னு இருந்தால் தான் வந்து குழந்தை வந்து உள்ளே இருக்கும்போதோ இல்லை குழந்தை பிறக்கும் போதோ வந்து ப்ரிகாஷனரியாக நிறைய விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய வந்து நீங்கள் அந்த வேக்சினேஷன்ஸ் எடுத்துட்டாலே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி ஆர் யூ வில் நாட் கெட் ஹெப்படைட்டிஸ் பி. ரெண்டாவது உங்கள் குழந்தைக்குமே வந்து அது வரதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மிமா. ரெண்டாவது வந்துட்டு அந்த அபார்ஷன் ஏன் ஆச்சுன்றதுக்கு வந்து சம்டைம்ஸ் சம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கலாம். இதில் நீங்கள் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அச்சோ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா we are having so many people with we are handling so many pregnant women with hepatitis B. ஸோ அவங்களுக்குமே வந்து நாங்கள் ஊக்கம் தான் சொல்லித்தரோம். அண்ட் நம்ம கேர்ஃபுல்லான ஒரு இப்போலாம் வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்து நிறைய வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய கன்சல்டேஷனோட வந்து we take the pregnancies forward அண்ட் அதுக்கு அவங்களுக்கே நாங்கள் நல்ல முறையில் வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் ஹஸ்பண்டை வந்து ஒரு கேஸ்ட்ரோட்டை கொண்டு போய் காட்டுங்க. அவங்க டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, தேவைப்பட்ட வேக்சினேஷன் ஸ்பெஷல் வேக்சினேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஹவு டு ப்ரொடெக்ட் த லிவர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை நினைக்காம நீங்கள் வந்து உங்கள் தாம்பத்தியத்தை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த ப்ரெக்னன்சி உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். ஓகே டாக்டர், உங்கள் கேள்விக்கான பதில் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். உங்களோட கேள்விகளை தொடர்ந்து நம்மளோட நேர்லைன் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது டாக்டர் ஆன் கால். டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் உமையால் முருகேசன் இருக்காங்க. ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டல் வெஸ்ட் தாம்பரம்லேருந்து 0444459444 அப்படிங்கிற இன்னைக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், என் பேர் ஹேமா. ஹாய் ஹேமா. சென்னையில இருந்து பேசுறேன். தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், எனக்கு கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது மேம். எனக்கு ஜூன் 15 அன்னைக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹலோ சொல்லுங்கம்மா. லிசனிங் சொல்லுங்க டாக்டர். என் பேரு நான் வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். எனக்கு ஜூன் 15 அன்னைக்கு எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஓகே. சோ ஆக்சுவலி எனக்கு ஒரு 3 இன்ஜெக்ஷன் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஓகே. 20th அன்னைக்கு செகண்ட் இன்ஜெக்ஷன் நைட்ல இருந்து மைல்டா அந்த ஒயிட் மிக்சிங் ப்ளீடிங் இருந்துட்டு இருந்தது. ஓகே. சாட்டர்டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா வந்தது ப்ளீடிங். அப்புறம் பிளஸ் கொஞ்சம் கருப்பாவும் வந்தது. ஓகே. இன்னைக்கு மார்னிங் பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது ஹெவியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். மோர் ஓவர் பாத்தீங்கன்னா நாளைக்கு எனக்கு ஆக்சுவலி நார்மலா மென்சஸ் டே வந்து நாளைக்கு எவ்ரி 30th எனக்கு ஒரு அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரிங்கம்மா. சோ எனக்கு 29th அன்னைக்கு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. சரிங்கம்மா. சோ இது நான் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, இப்படிதான் இருக்குமா இல்ல நான் டாக்டர் திருக்கு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்துக்கலாமா அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்கம்மா. இதுக்கு வந்து உங்களுக்கு இப்போ ஐவிஎஃப் பண்ணி ஆல்மோஸ்ட் 10-12 டேஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா மேம். ஆக்சுவலி நாளையோட 14 டேஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ நீங்க வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா நீங்க ஒரு பீட்டா ஹெச்சிஜி எடுத்துடலாமேமா. ஏன்னா வந்து எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின கேஸ்ல வந்து ப்ராபபிலி
ப்ரெக்னென்சி வரதுக்கு ஒரு 50 to 55% தான் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ பீட்டா ஐசிஜி எடுத்துட்டு ப்ரெக்னென்சி இருந்துச்சுன்னு சொன்னால் ப்ராபப்ளி யூ ஹேவ் டு கோ டு யர் டாக்டர் இமீடியட்லி அண்ட் சே தட் ஐ எம் ப்ளீடிங். ஏன்னா ப்ளீடிங் இஸ் நாட் அ குட் சைன். நீங்கள் ப்ரெக்னென்சி ஆன பிறகு ப்ளீடிங் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சைன் தான். சப்போஸ் வந்து பீட்டா ஐசிஜி நெகட்டிவ் ஆகிட்டா ப்ராபப்ளி pregnancy வந்து is not yet confirmed. So again probably like you will have to go back and say that இந்த வாட்டி எனக்கு பீட்டா ஐசிஜி பாசிட்டிவ் ஆகல மேடம், என்ன நெக்ஸ்ட் பண்ணலான்ற மாதிரி அதுவும் நீங்க போய் அப்ரோச் பண்ணலாம். ப்ளீடிங் ஆகும்போது ஓகே இப்போ இன்னைக்கே எடுத்துக்கலாமா இல்ல 29 இல்ல இன்னைக்கே எடுத்துருங்க. ப்ளீடிங் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க பீட்டா ஐசிஜி எடுத்துட்டு ப்ளீஸ் கோ அண்ட் see your doctor மா. ஓகே, ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் டாக்டர் போய் நேரில் பாருங்கள், பீட்டா ஹெச்சிஜி பரிசோதனை பண்ணி பாருங்க அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது டாக்டர் ஆன் கால். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். நான் பிரீதா பேசுறேன் ஃப்ரம் சென்னை. ஹாய் பிரீதா, தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. 2 months பேக் வந்து எங்க அம்மாக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருந்ததுனால ரிமூவ் பண்ணாங்க. என்ன வயசுமா உங்களுக்கு? 50 இயர்ஸ் ஆகுது. 50 வயசு. சரிங்கம்மா. அப்ப அந்த ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் கண்டுபிடிச்சாங்க. சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது நெபிலாங் அப்படின்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அந்த டேப்லெட் போட்டா நைட்ல சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படியே மூச்சா மாதிரியே இருக்கு, சுத்தமா தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சாட்டர்டே 2 days பேக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேற ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. அமெலோடிசின் அப்படின்னு ஒரு டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. இப்ப அது போட்ட தூக்கம் வரல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இல்ல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டெக்டமி கர்ப்பப்பை எடுத்த உடனே வந்துட்டு கொஞ்சம் இந்த ஹார்மோன்ஸ்லாம் திடீர்னு குறைவாகிறதுனால இட்ஸ் கால்ட் அஸ் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். திடீர்னு வந்து இந்த ஆர்கன்ஸ் விச் ஆர் ப்ரொடியூசிங் ஹார்மோன்ஸ் வந்து ஆர் சடன்லி ரிமூவ்டு பை சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சடன்லி நம்ம உடம்பை விட்டு போகிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த உடம்புலாம் கொஞ்சம் சூடாகிற மாதிரி, கொஞ்சம் வேர்த்து விடுற மாதிரி, லேக் ஆஃப் ஸ்லீப் இஸ் வெரி வெரி காமன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரத்துக்கு இருக்குமா. ஸோ ப்ராபப்ளி வந்து ஷி மைட் நீட் அண்ட் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. ஸோ நீங்கள் உங்கள் மேடம்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி ரிலேட்டட் எதனா ட்ரீட்மெண்ட் இருந்தால் நீங்கள் செஞ்சிங்கன்னா ப்ராபப்ளி ஷி வில் கெட் அ பெட்டர் ஸ்லீப்மா. நாட் ஓன்லி ஸ்லீப், அவங்க என்டையர் பாடியே வந்து கொஞ்சம் இந்த ஹார்மோன் டிப்ரிவேஷன்லாம் வந்துட்டு லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆல்சோ ஷி வில் பி கோயிங் த்ரூ தட் பிகாஸ் ஷி இஸ் ஆல்சோ டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறதுனால வந்து ஆஃப்டர் த 50 years அண்ட் ஆஃப்டர் த சர்ஜிக்கல் ரிமூவல் ஈவன் ஹைப்பர் டென்ஷன், ஈவன் கார்டியாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வரதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. ஸோ பெட்டர் ஷி ஹேஸ் டு கோ அண்ட் மீட் ஹர் டாக்டர் ரெகுலர்லி அண்ட் கெட் ஹர் செக்அப்ஸ் அண்ட் ப்ராபப்ளி ஷி வில் நீட் அண்ட் ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறேம்மா. எவ்வளோ நாள்ல இந்த ஸ்லீப்லெஸ் வந்து அவங்க நார்மலா ஆவாங்க? இல்லை as soon as possible you start the treatment and மேபி ஃபர்ஸ்ட் 2 years வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல முறையில் தரணுமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் குறைக்கலாம். பட் பேசிக்கலி வந்து நாட் ஓன்லி ஹெச்ஆர்டி, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், டயட், ஹெச்ஆர்டி எல்லாமே கம்பைன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்குமா. ஓகே, இந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அது கொடுக்கலாம். அண்ட் கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டயட் ரொம்ப அவசியம். ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் டயட், கரெக்டான டயட் அவங்களோட உடலுக்கு எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் கூடவே எக்ஸசைஸ், உடற்பயிற்சி நீங்கள் கண்டிப்பாக இன்கார்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். குட் மார்னிங் மா. யுவராணி பேசுறேன் மேடம், செங்கல்பட்டுல. பேசலாம் டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 2 years ஆகுது, இன்னும் பேபி இல்ல. சரிங்கம்மா. அது செக்அப் பண்ண போனதுல அவருக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரிங்கம்மா. அதுக்கு வந்து டெப்டோ அயன் சொல்லிட்டு இன்ஜெக்ஷனும் 9 months எழுதி கொடுத்துருக்காங்க. சரிங்கம்மா. நியோன் சொல்லிட்டு 30 days டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ அது கண்டினியூ பண்ணலாமா? 9 months இன்ஜெக்ஷன் இது போடலாமா? இல்லை, நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்து தான் அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அவருடைய ஹார்மோன்ஸ், அவருடைய அந்த அல்ட்ராசவுண்டு, டாப்லர் ஸ்டடீஸ் அதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டா பெட்டர் யூ டேக் த ட்ரீட்மெண்ட். அண்ட் அகெயின் வந்து நீங்கள் அந்த செமன் பரிசோதிச்சு இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா இந்த 9 monthsலேயே உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆயிடலாமா. அட் த சேம் டைம் வந்து நீங்கள் உங்களுக்குமே வந்து நீங்கள் பரிசோதனை வந்து சைமல்டேனியஸாக நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா செமனில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும்போது செமன் கவுண்ட்ஸ் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகலைன்னா ஒரு ஹெல்ப், அந்த IUI அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக மேல் ஃபேக்டரில் வந்து எங்களுக்கு
நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆர் யூ ஃபிட் ஆஸ் அ விமன் வந்து உங்களுடைய வந்து பிளட் டெஸ்ட்ஸு, உங்களுடைய அந்த யூட்ரஸ், ஓவரீஸு, அந்த டியூப்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கான்ற ஒரு பரிசோதனை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நேச்சுரலாக கன்செப்ஷன் ஆனால் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா at the end of 9 months வந்து செமன் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் இன்னும் அதிகப்படியான இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலைன்னா யூ கேன் பிளான் சம் IUIs, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே டாக்டர், உங்க கேள்விக்கான பதில் கொடுத்திருந்தாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க யார் பேசுறீங்க? ஹலோ, ரேகா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி உங்களோடது? கன்சீவ் ஆயிருக்கிறேன், 3 months ஆகுது. தொடர்ந்து பேசலாமா டாக்டர்? சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த லைட்டா வெள்ளப்படுது. ஓகே, வெள்ளப்படுது, இந்த ப்ளீடிங் வர்ற மாதிரியே அந்த இது வருது, லைட்டா மெரூன் கலர்ல இருக்கு. சரி, ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களாமா நீங்க? ஸ்கேன் பண்ணல. ஓகேங்கம்மா. இன்னும் 3 மாசம் முடிஞ்சு இன்னும் ஒரு ஸ்கேனும் பண்ணலையா? பண்ணல. சரி, நீங்கள் வந்து அப்போ உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை சொல்லி உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கம்மா. ஏன்னா 3 மாதத்துக்கு வேண்டிய வளர்ச்சி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம இமீடியட்லி ப்ளீஸ் கோ அண்ட் உங்கள் டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேனில் வந்து குழந்தை நல்லா இருக்குன்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த டிஸ்சார்ஜ், இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ், இந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கெலாம் வந்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கம்மா. ஓகே மேடம், இது தாமத்திய உறவு இருந்தால் இதாகுமோ அப்படின்னு? இல்லை, நீங்கள் முதல்ல டாக்டர் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் யூ நீட் தட் இமீடியட்லி. அதெல்லாம் அப்புறமா, அதெல்லாம் ஸ்கேன் நல்லபடியாக இருக்குன்னு அதுக்கப்புறம் மற்ற அட்வைசஸ்லாம் அதை பார்த்து தான் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அப்போவே ஸ்கேன்லாம் இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு. ஆமாம், 8 weeks by 8 weeks வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணணும். 12 weeksன்றது வந்து மேபி வெரி லேட். ஸோ அதனால நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்க எந்த மாதிரி இருக்கு கரு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த நிறைய சந்தேகங்கள், அதாவது இன்னைக்கு பெண்கள் நலம் குறித்து பேசிட்டு இருந்தோம். மகளிர், மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சார்ந்த கேள்விகளுக்கு டாக்டர் உமையால் முருகேசன் நம்ம நிகழ்ச்சியில் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் எபிசோட்ல, அதாவது இன்னைக்கு ஆடி ஸ்பைஸ் பண்ணியிருந்தோம், இந்த ஆடி மாதம் பற்றி பேசியிருந்தோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதாவது நம்ம பொதுவாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். பட் அதுக்குள்ள என்ன ஒரு ஹெல்த் சார்ந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான எபிசோட்ல நான் உங்களுக்கு நாளைக்கு சந்திக்கிறேன். Until it's bye from me, Toshna, and Dr. On Call, powered by Synthol Original.